அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு நவம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமி திதியும் இருக்குதுங்க. ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நிலவானது பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பதனால நிலவோட பிரகாசம் அதிக அளவில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பௌர்ணமி வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரவார கிழமை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது சுக்கிரனுக்கு உரிய 6ங்கிற சேர்க்கை 15ங்கிற இந்த தேதியில் அமைஞ்சிருக்குது. இதில் வரக்கூடிய 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6ங்கிற எண் கிடைச்சிருக்குது. இத்தனை சிறப்புகளும் ஒருங்கே சேர்ந்து நமக்கு இருக்கிறதுனால இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை நம்மளுடைய பர்ஸில் வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேங்க. மேலும் நாளை குளிக்க வேண்டிய தண்ணீரில் 6 சொட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும், நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய பொருள் குறித்தும் தனி ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனால் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். எப்போதுமே பௌர்ணமி திதி அப்படின்னாவே தண்ணீரை வச்சு நம்ம சேனலில் பரிகாரம் சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்க்காரகன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவானை சொல்லலாம். மேலும் இந்த பௌர்ணமி திதிக்கும் நீருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எப்போதுமே இந்த பௌர்ணமி நாளில் ஈர்ப்பு விசை காரணமாக கடல் அலைகள் கூட அதிகப்படியாக மேலெழும்பி காணப்படும். அதாவது நீரினுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அதிகப்படியாக இருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் பௌர்ணமி அன்னைக்கு ரெகுலராகவே தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத கடந்த 2 ஆண்டுகளாகவே நான் போட்டுட்ருக்கிறேன். அதை செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதாகவும் என்னிடம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த பதிவுலையும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம். இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வறுமை நிலை முற்றிலுமாக நீங்கும், பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கலாமே. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். இது எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக நிலவொளி நல்ல பிரகாசமாக வானத்தில் தெரியும் இல்லையா, ஒரு 8 மணி அளவுங்கும்போது நல்லா பிரகாசமாக தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் உட்காந்து கூட செய்யலாம், இல்லைன்னா ஹாலில் உட்காந்து செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தேவைப்படுது. இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கண்ணாடி பார்த்திங்கன்னா அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். மேலும் கண்ணாடி டம்ளரில் நம்ம தண்ணீரை வச்சு பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அபரிமிதமாக கிடைக்கும். கண்ணாடி டம்ளரோ பவுலோ உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பீங்கான் கப்பு பயன்படுத்தலாம். இல்லைன்னா மண் சொப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் எதுவுமே உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் சில்வர் டம்ளர் பயன்படுத்திக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க.
அடுத்தது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலர். அது மல்லிகை பூவாக இருக்கலாம், ஜாதி மல்லியாக இருக்கலாம், முல்லை பூவாக இருக்கலாம். எந்த பூ வந்து நல்ல நறுமணம் தருதோ அந்த மாதிரி பூக்களை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். நீங்கள் 6ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தேதியிலும் அந்த 6ங்கிற சேர்க்கை வருது. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் அவருக்குரிய 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த ₹1 அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது. அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வேற ஒரு தண்ணீரில் சுத்தமாக கழுவிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து தேவைப்படுது. இப்படி உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ ரேஷன் அரிசியோ எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த பௌர்ணமிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த திதியாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய தானியமான நெல் அல்லது அரிசியை பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ நெல் கிடைக்கிறது சிரமம், அதனால் நீங்கள் அரிசி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருளை வந்துட்டு போடுங்க. முதல்ல வந்துட்டு நீங்கள் அரிசியை வந்து போடுங்க. அடுத்தது ₹1 நாணயத்தை போடுங்க. அடுத்தது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து நீங்கள் போடுங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு நம்ம சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த சிம்பலை அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்து இந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே போல் இந்த சிம்பலை உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பேப்பர்லேயும் வரைஞ்சிக்கோங்க, கையிலையும் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ பேப்பரில் கொஞ்சம் வந்து கம் அப்ளை பண்ணி இந்த டம்ளர் இருக்குது இல்லையா, இந்த டம்ளர்னுடைய வெளிப்புறத்தில் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இப்போ 2 கையிலையும் இந்த டம்ளரை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதாவது 2 உள்ளங்கைக்கும் நடுவில் இந்த டம்ளர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஐ எம் எ மணி மேக்னெட், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி. நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது. என்னிடம் நிறைய பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. 4 திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு கோடீஸ்வரி, நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக எதெல்லாம் நடந்தால் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துட்டு மாதிரி நீங்கள் அப்படியே பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள். நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி சொல்லுங்கள். இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். இதை நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு செய்கிறத காட்டிலும் மாடியில் போய் உட்காந்துட்டு செய்கிறது நல்லது. அதாவது இப்போ மொட்டை மாடியோ பால்கனியோ இல்லை வாசல்லையோ எங்கே வந்து அந்த நிலவு நல்ல பிரகாசமாக தெரியுமோ அங்கே நீங்கள் ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு விரித்து அதுங்க வந்து உட்காந்துட்டு உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் இதை வச்சுட்டு அந்த சந்திரனை பார்த்த மாதிரியே இந்த அஃபர்மேஷன் சொல்கிறது கூடுதல் சிறப்பு. இப்படி நீங்கள் சொல்லும்போது கண்களை மூடாமல் நிலவை பார்த்த மாதிரியே சொல்லுங்கள். ஒரு 10 நிமிடம் கூட நீங்கள் அங்கேயே வந்து உட்காந்துட்ருக்கலாம். நிலவை பார்த்துட்டே உட்காந்துருங்க. அந்த நிலவினுடைய நேர்மறை ஆற்றல் உங்கள் மேலேயும் உங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த தண்ணீர் மேலேயும் இந்த சிம்பல் மேலேயும் வந்து இறங்கும். அதன் பிறகு அப்படியே டம்ளர் உங்களுடைய முன்னால் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த நிலவை வந்துட்டு நீங்கள் ரசிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு வாய்ப்பு அமையுது, உங்கள் மழையெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது அந்த டம்ளரை ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியில் வச்சுட்டு வர்றது சிறப்பு. மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரமோ 10 நிமிஷமோ நீங்கள் நிலவு கிட்ட அப்படி காட்டிட்டு கூட நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்த உடனேயுமே இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளித்து விடணும். அதாவது மூளை முடுக்குகள்னு எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடணும். எல்லா ரூம்லேயும் தெளித்து விடணும். குறிப்பாக சொல்லணுன்னா பீரோவில் நீங்கள் அந்த பணம் வைக்கிறீங்கள, நகை வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் இதை தெளித்து விடணும். ட்ரெஸ் வைக்கிற இடத்துலையும் லைட்டாக வந்து தெளித்து விடுங்க. நீங்கள் வந்துட்டு அரிசி பருப்பெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, ஸ்டோர் ரூம் இருந்துச்சு அப்படிங்குவோ அங்கேயும் வந்து லைட்டாக, அதாவது அந்த தண்ணி பட்டு அந்த பொருளே வந்து கெட்டு போகிற மாதிரி பண்ண வேண்டாம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த புனித நீரை வந்துட்டு நீங்கள்
நீங்கள் தெளித்து விடணும். ஏன்னா இதில் நல்லா வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இறங்கி இருக்கும். இந்த சிம்பிளோடது, நிலவொளி இது, நம்ம சொன்ன அஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இறங்கி இருக்கும். அதனால் அந்த பவரை நம்மளுடைய வீடு முழுவதுமே வந்துட்டு நம்ம காட்டணும். இப்படி தெளித்தது போக மீதி உங்கள் வீட்டில் தண்ணி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை நிலைவாசல் படி சுத்தம் செய்வதற்கோ இல்லை செடிகளுக்கு ஊற்றுவதற்கோ வந்து பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் இதில் வச்சுருக்கக்கூடிய அந்த காசு இருக்குது இல்லையா, அந்த காயினை மட்டும் நீங்கள் எடுத்து செலவே பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் கூட நீங்கள் மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பீரோலையோ வந்துட்டு வச்சுக்கலாம். தண்ணீரில் போட்டால் அந்த பூக்களை நல்லா தண்ணி எல்லாம் உதறி விட்டுட்டு அந்த பூக்களை உங்களுடைய தலைமுடிக்குள்ளே வந்து நல்லா புதைச்ச மாதிரி நல்லா அது வந்து நம்மளுடைய அந்த ஸ்கேல்ப் மண்டை ஓட்டை தொடர மாதிரி வந்துட்டு நல்லா உள்ளே வந்து சொருகி வச்சுக்கோங்க. இந்த டம்ளர்னுடைய வெளிப்புறத்தில் ஒட்டுன அந்த பேப்பரை நீங்கள் விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை இந்த ஐப்பசி பௌர்ணமியில், அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.